மலை போல தங்கமும் வைரமும் பெட்ரோலியமும் இன்னும் நாம் அறிந்து கொள்ள முடியாத ரேரஸ்ட் மினரல்ஸ் வளங்களும் கூட ஆப்பிரிக்க நாடுகளில் குவிந்து இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் நடக்கிற சண்டையை மத சண்டையா மாத்திரம் இது அங்க நடக்கு. ஆப்பிரிக்காவினுடைய அரசியல் நடக்கக்கூடிய ஊழல், மோசமான நிர்வாகம், இன்னும் கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய சுரண்டல்கள், டொமஸ்டிக் போர்கள், உள்நாட்டு போர்கள் மற்றும் முறையான தொழில்துறை வளர்ச்சி இல்லாததே இதற்கு மூல காரணங்களாகும். பன்னாட்டு கம்பெனிகள் சுரண்டல், அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய நாடுகள், அரபு நாடுகள் இவர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள். ஆகவேதான் இந்த வறுமை. வணக்கம் நேர்களே, ஜெம் ஹிஸ்டரி டீகோடிங். இந்த ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி ஒரு சிறிய தகவல். உலகத்தில் ரொம்ப பெரிய நாடுகள் ஆப்பிரிக்கா, சிறப்புமிக்க நாடுகளில் ஆப்பிரிக்கா, செழிப்புமிக்க நாடுகளில் ஆப்பிரிக்கா. மலை போல தங்கமும் வைரமும் பெட்ரோலியமும் இன்னும் நாம் அறிந்து கொள்ள முடியாத ரேரஸ்ட் மினரல்ஸ் வளங்களும் கூட ஆப்பிரிக்க நாடுகளில் குவிந்து இருக்கிறது. அக்யூமுலேஷன். ஆனால் அவர்கள் வறுமையில் கடுமையான முறையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வறுமைக்கு காரணம் என்ன? நாம் இப்போது இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்காவினுடைய அரசியல் நடக்கக்கூடிய ஊழல், மோசமான நிர்வாகம், இன்னும் கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய சுரண்டல்கள், டொமஸ்டிக் போர்கள், உள்நாட்டு போர்கள் மற்றும் முறையான தொழில்துறை வளர்ச்சி இல்லாததே இதற்கு மூல காரணங்களாகும். வளங்களிருந்தும் அதன் பலன் ஆப்பிரிக்க பொதுமக்களுக்கு கிடைப்பதே இல்லைங்க. இந்த வறுமைக்கு மிக முக்கியமான காரணம் ஆப்பிரிக்காவில், நான் சொல்வது ஆப்பிரிக்க நாடுகளில் நிறைய நாடு இருக்குது. போஸ்னியா, நான் சொல்வது ஆப்பிரிக்க நாடுகளில் போஸ்னியா, இந்த நாட்டை பொறுத்தவரை அதே போன்று காங்கோ, அதே போன்று இன்னும் பல நாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்தந்த நாடுகளில் வறுமை தாண்டவமாடிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் பொலிட்டிக்கலி ஸ்டெபிலிட்டி இல்லாதது மூல காரணம். அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர்கள், தொடரும் வன்முறைகள் மற்றும் குழுக்களுக்கிடையேயான ஆயுத மோதல்கள்லாம் இருக்கு பாருங்க. இதன் மூலமாக மறுக்கப்பட்ட கல்வி, மறுக்கப்பட்ட மருத்துவம், மறுக்கப்பட்ட அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள் எல்லாம் சிதைந்து ஒரு முறையற்ற நிர்வாகமும் ஊழலும் வளங்கள் மூலம் கிடைக்கும் பெருமளவு வருமானமும் பொதுமக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படாமல் அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஊழலால் அது வீணடிக்கப்படுகிறது. வெளிநாட்டு நிறுவனங்களின் சுரண்டல் பன்னாட்டு நிறுவனங்களோடு உள்ளூர் அரசுகளோடு சேர்ந்து கொண்டு இயற்கை வளங்களை குறைந்த விலைக்கு சுரண்டி செல்வதும் அந்நாடுகளுக்குரிய நியாயமான லாபம் கிடைப்பதில்லை. தொழில் மற்றும் கட்டமைப்பு பற்றாக்குறை எல்லாவற்றையும் கொண்டு சென்று விடுகிறார்கள். கச்சா பொருட்கள், மூலப்பொருட்களை பிளாக் மார்க்கெட்டில் விற்பனை செய்வது மற்றும் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி போர் குழுக்களால், மத குழுக்களால், தீவிரவாத குழுக்களால் வெளிநாடு முதலீடு தடைப்பட்டு தொழிற்சாலைகள் அங்கு இல்லை, கட்டமைப்புகள் இல்லை, வேலைவாய்ப்புகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, காலநிலை மாற்றமும், வேளாண் பாதிப்பு, பருவநிலை மாற்றம், விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டு உற்பத்தி பெரிய அளவில் குறைந்து விடுவதுதான் வறுமைக்கு காரணம். இப்போ புரிஞ்சுக்கிட்டா என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் ரெண்டாவது சொல்ல முன்னாடி, இத்தனை சிறப்புகள் இருந்தும் ஆப்பிரிக்க நாடுகளில் வறுமைக்கு காரணம் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி. ரெண்டாவது, ஆப்பிரிக்க நாடுகளில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகமாகவும் இஸ்லாமியர்களும் வாழ்கிறார்கள். இங்கே மத மோதல்கள் என்பது தீவிரவாத குழுக்களில் இரண்டு தரப்பிலும் நடைபெற்று வருகிற பல கலகங்கள், நிலத்திற்கான அதிகாரத்திற்கான போர் போன்ற பல காரணங்களால்
ஆப்பிரிக்க நாடுகளான நைஜீரியா, புர்கினோ போஷோ, மாலி, சொமாலியா மற்றும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு போன்ற நாடுகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இஸ்லாமிய தீவிரவாதம் இங்கே இருக்கிறதா? இஸ்லாம் அடிப்படையிலான பொக்கோ ஹராம் மற்றும் IS போன்ற இயக்கங்கள் தான் தாங்கள் விரும்பும் ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு முயல்வதும் இதன் மூலமாக அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதும் பல நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் நிர்வாகம் இல்லாததால் தீவிரவாத குழுக்கள் எளிதில் ஊடுருவி பொருளாதாரம், நிலப்பிரச்சனைகள், விவசாயிகளுக்கான கால்நடை மேய்ப்பவர்களுக்கிடையே நிலம் மற்றும் நீருக்காக நடக்கும் சண்டைகள், இது எல்லாமே மதச்சண்டைகளாகவே மாறி போகிறது. ஒரு கிறிஸ்தவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் நடக்கிற சண்டையை மதச்சண்டையாக மாற்றுறான். இது அங்கே நடக்கு. பாதிக்கப்பட்ட பல முக்கிய நாடுகள், இதில் நைஜீரியா, இங்கே வடமேற்கு மத்திய பகுதிகளில் தான் நைஜீரியாவுடைய சென்டர் நார்த் ஜோனில் பொக்கோ ஹராம், இது ஒரு தீவிர கடும்போக்கு. இவர்களின் தாக்குதலால் பலாயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது இன்னும் தொடர்கிறது. பொக்கோ ஹராமால் நைஜரில் பலாயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து ஷாஹேல் பகுதி, அதாவது புர்கினோ பெஷோ, மாலி, இங்கு இருக்கக்கூடிய பல கிராமங்களின் மீது தீவிரவாதிகள் கடும் தாக்குதலை நடத்தியதன் விளைவாக மக்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய பிரிவினரிடையே நேரடியான வகுப்பு மோதல்களும் கூட அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் காரணம். இது அல்லாமல் மதமில்லாதவர்கள், இடதுசாரிகள், இது எல்லாருமே ஒவ்வொரு குழுவாக இருக்காங்க. ஒரு மத மோதல்களை தாண்டியும் பல குழுக்கள், ஆப்பிரிக்காவின் பழமைவாத குரூப்புகள், ஆப்பிரிக்காவின் மதங்களை பின்பற்றுபவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் வறுமையின் அளவு உலகிலே மிக அதிகமாக தொடர்ந்து காணப்படுகிறது. இதற்கு அரசியல் திறத்தன்மை, இன்ஸ்டபிலிட்டி, வளங்கள சமமற்ற பகிர்வு, எக்கனாமிக்கலி ஜோன், நான் ஏற்கனவே சொன்ன காலநிலை மாற்றம், இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகளை ரொம்ப பெரிய சவாலாக ஆப்பிரிக்க கிராமப்புறங்களில் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுகிறார்கள். ஆப்பிரிக்காவில் நான் சொல்கிறது ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதுமே சொல்கிறேன். இந்த சவால்களின் மூலம் மிகப்பெரிய பாதிப்பு. ஆப்பிரிக்காவில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாற்றம் போதுமான வேகத்தில் நடைபெறவில்லை. ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் வறுமை குறித்த நிபுணர்கள் ஆய்வுகளின்படி பொருளாதார வளர்ச்சியும் அரசியல் கொள்கை நடவடிக்கைகளும் அதற்கு தீவிரமான வறுமையை குறைக்க உதவி உள்ளன. இருந்த போதிலும் பல மில்லியன் மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட, அதாவது ஃபண்டமெண்டலாக பேசிக்காக அவர்களுக்கு தேவைகள் கூட பூர்த்தி செய்ய முடியாமல் போராடி வருகிறார்கள். ஆப்பிரிக்காவினுடைய வறுமையை உருவாக்கும் முக்கிய காரணிகள் அங்குள்ள சமூகங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்ளும் போது இந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப ஆழமானது என்பது தெரிய வருகிறது. ஆப்பிரிக்காவில் இருக்கிற பகுதிகளில் வறுமை ஏற்படுவதற்கு இந்த வறுமை அடிப்படை காரணங்கள் என்னென்னா, குடும்பங்களில் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஆழமான தாக்கங்கள் குறித்து நாம் பார்ப்போம். இந்த பிரச்சனை ஏன் நீண்ட காலமாக தொடர்கிறது? சில ஆய்வுகள் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன காரணம்? அதை நம்ம பார்த்துத்தான் ஆக வேண்டும். ஆப்பிரிக்காவில் பல சமூகங்களின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மூலம் ஏற்பட்டு வரும் ஒரு நல்ல மாற்றங்களையும் நீடித்த தீர்வுகளை உருவாகக்கூடிய நிலையான முயற்சிகளை அறிந்து கொள்ள முடியும். ஒரு ரிசர்ச் இவ்வாறு சொல்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் பொருளாதாரம் நிலையற்ற தன்மை, இன்ஸ்டபிலிட்டி எக்கனாமி, சுகாதாரம் இல்லை, அடிப்படை வசதிகள், கல்வி வாய்ப்புகள் போன்ற ஆழமான பிரச்சனைகள் ஆப்பிரிக்காவின் வறுமையை இன்னும் அதிகரிக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் வறுமையை எதிர்கொள்ளும் மக்கள் அந்த வறுமையை தடுக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளையும் விரிவாக ஆராயும் போது நீடித்த மற்றும் சமூகங்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகள் அவசரமாக தேவைப்படுகின்றன என்பது தெளிவாகியது. இந்த மாதிரி முயற்சிகள் நீண்டகால மாற்றத்தையும் மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஒரு நிலையான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். ஆப்பிரிக்காவில்
உலகின் ரொம்ப அதிகமான கனிம வளங்கள் இருக்கிறது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆப்பிரிக்காவில் உலக அளவில் கோபால்ட் தான் ரொம்ப முக்கியமான வேல்யூபிள் ப்ரெஷியஸ் ஒன்று. 70% உலகத்தில் தங்கம் மற்றும் கோபால்ட் பிளாட்டினத்தின் பெரும் பகுதி ஆப்பிரிக்க நாடுகளில் தான் கிடைக்குது. ஆனால் அங்கே சாப்பாடே இல்லை. கானாவில் தங்கம், காங்கோவில் கோபால்ட். பாருங்கள், கானாவில் தங்கம், காங்கோவில் நிறைய கோபால்ட், தென்னாப்பிரிக்காவில் தங்கம் பிளாட்டினம், கினியாவில் பாக்சைட் இந்த முக்கியமாக கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமாக நாடுகளும் நான் சொன்னக்கூடிய கோபால்ட், தாமிரம், காங்கோ டிஆர்சி டெமோக்ரேட் ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் காங்கோ மற்றும் சாம்பியாவில் தங்கமும், தங்கம் தென்னாப்பிரிக்காவிலும், கானா ஜிம்பாப்வேவில் வைரமும், போட்சுவானா அங்கோலா தென்னாப்பிரிக்காவில் பாக்சைட்டும், கினியாவில் பிளாட்டினம் உலோகங்களும், தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வேயில் யுரேனியாவும், நமீபியா முழுவதும் யுரேனியா கிடைக்கிறது. நைஜர்லேயும் ஃபுல்லாக யுரேனியம் கிடைக்கும். அடே அப்பா! கனிம வளங்களுடைய சிறப்பை உலகின் ஒட்டுமொத்த கனிம வளங்களில் சுமார் 30% ஆப்பிரிக்க நாடுகளில் தான் உள்ளது உலகத்திலே. அப்போ எவ்வளவு பெரிய நாடு! அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட தாமிரம் கிடைக்குது, யுரேனியம் கிடைக்குது, துத்தநாகம் கிடைக்கிறது, லிங்க் கிடைக்கிறது, தங்கம் கிடைக்கிறது, யுரேனியம் அதாவது வைரம், வைரச் சுரங்கங்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும். அப்படி இருந்தும் போஸ்வானா, அங்கோலா, கானா, கானா, சவுத் ஆப்பிரிக்கா, சூடான், எத்தியோப்பியா, நைஜர், இப்படி உலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக வேல்யூபிள் ப்ரெஷியஸான 30% கனிமங்கள் அங்கு கிடைத்ததும் ரோடுகள் இல்லை, சாலைகள் இல்லை, எதுவுமே இல்லை. இதற்கு காரணம் மதவாதம், தீவிரவாதம், குழுக்கள் போராட்டம், இடதுசாரி குழுக்கள் போராட்டம், அரசுக்கு எதிராக நடக்கும் போராட்டம், இன்ஸ்டெபிலிட்டி, பன்னாட்டு கம்பெனிகள் சுரண்டல், அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய நாடுகள், அரபு நாடுகள் இவர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள். ஆகவே தான் இந்த வறுமை மூல காரணம். நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். கனிம வளங்களில் சிறப்புகளில் உலகத்தில் ஒட்டுமொத்த கனிம வளத்திலும் 30% இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் இருந்தும், ஆப்பிரிக்காவில் மின்சார வாகனங்கள், ஆப்பிரிக்காவின் பேட்டரிகள், ஆப்பிரிக்காவிலிருந்து நவீன தொழில்நுட்பங்களுக்கு தேவையான கோபால்ட், லித்தியம் போன்ற அதிநவீன ப்ரெஷியஸ் கனிமங்கள் அதிகம் மத்திய மற்றும் தென்னாப்பிரிக்கா பகுதிகளில் கனிமச் சுரங்கங்கள் மிக அதிகமாக செயல்படுகிறது. அடே அப்பா! தென்னாப்பிரிக்காவில் கனிமச் சுரங்கங்கள் ரொம்ப இருக்குது. ஆப்பிரிக்காவினுடைய கனிம வளங்கள் பற்றி நம்ம நிறைய பேசலாம், அது தனி டாபிக். குறிப்பிட்ட ஒரு நாட்டின் கனிம வளம் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு சூழ்நிலைகள் நமக்கு தேவைப்படுது. ஆனாலும் இவ்வளவு அழகாக இருந்தும் அவர்களிடத்திலே குழுக்களுக்கு அமெரிக்கர்கள் ஏராளமான பணத்தை கொடுக்கிறார்கள். இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸ் ஒரு பணத்தை கொடுக்கிறது. இப்ராஹிம் ரைசி உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்காவின் முன்னேற்றத்திற்கு பலர் பாடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் அந்த நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையை அளிப்பதற்காக அமெரிக்கர்களும் யூரோப்பியர்களும் காலகாலமாக சதி திட்டம், அந்த நாட்டினுடைய வளங்கள் அரசாங்கத்திற்கு எதிரான போராளி குழுக்களுக்கு பெரும் பில்லியன் டாலர்களை கொடுக்கிறார்கள். யூதர்களும் அமெரிக்கர்களும் யூரோப்பியர்களும், அதில் யுஏயும் கலந்து கொண்டு கோடிக்கணக்கான பில்லியன் மதிப்புள்ள தங்கங்களை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் துபை வங்கிகளிலே, துபை ட்ரேடிங்கில் பெரிய அளவு குவிந்திருக்கிறது மலை போல். இதுதான் ரொம்ப மோசமான போக்கு. இதனை தடுப்பதற்கு இயலாமல் அந்த நாட்டின் வறுமை தாண்டவமாடுகிறது. எய்ட்ஸ் அதிகரிக்கின்றது, கல்வியின்மை அதிகரிக்கின்றது, சாலையின்மை அதிகரிக்கின்றது, கட்டடங்கள் சிதிகளைக்கிறது, சுகாதாரம் இல்லை, கல்வி இல்லை, அமைதி இல்லை, ஸ்டெபிலிட்டியான ஒரு அரசு இல்லை, பாதுகாப்பு இல்லை, படுகொலைகளை மக்கள் சந்திக்கின்றார்கள், பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. இவ்வளவு செழிப்பை அந்த நாடு இயற்கையில் பெற்றும் இயற்கை ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கர்களின் சுரண்டல், கார்ப்பரேட் கம்பெனிகளின் சுரண்டல் காரணமாக அது அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்று இல்லை. என்றாவது அந்த நாட்டில் ஒரு உண்மை நிலை பெறும். அப்போது இவர்களை சுரண்டியவர்கள் பின்னங்கால் தலைதெறிக்க ஓடுவார்கள் என்பதை மட்டும் இது இயற்கையின் நிலையாகத்தான் இருக்கும். இன்றைக்குத்தான் மத்திய
ஆசியாவிலே அமெரிக்கர்கள் வெளியேறும் நிலை உருவாகி இருக்கிற இதே நிலை ஆப்பிரிக்காவிலும் வெளியேற அதிக காலம் எடுக்காது என்பதுதான் செய்தியின் சாராம்சம். நன்றி.